ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஈஸ்வரி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க காய்கறி கடை வச்சு ரன் பண்ணிட்டு வராதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க பெரம்பலூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நிலம் இருக்குங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு பெரிய சொத்துலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால ஸோ இவங்க கணவரை விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. அவங்கள படித்து முடிக்க வச்சுட்டு நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இவங்க தனிமையில் இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு நல்ல துணை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் வசதியாலாம் பெரிய ஜாதி வசதியெலாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை. மணமகளோட எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகனுக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே, நல்ல குணமாக காலை ஃபுல்லாக என்ன கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கள பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா செல்வராணி, வயது 36 வயதாகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சத்துணவு அமைப்பாளராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஒசூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 2 மாடி வீடு, அது இல்லாமல் ஒரு 2 ஓட்டு வீடு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்க ஒரு வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விபத்தில் தவறிட்டதுனால இவங்க ரொம்ப வருடம் தனிமையில் தான் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வீட்டிலே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சொத்து எல்லாமே இவங்க ஹஸ்பண்ட் சைடு இருந்ததுங்க. அவங்க ஹஸ்பண்டு ஒரே பையன் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே இவங்களுக்கே வந்துருச்சுங்க. ஸோ அதனால் இவங்களை நல்லா அன்பாக பார்த்துக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மணமகன் வேணும். காசு பணம்லாம் முக்கியம் இல்லை, வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஒரு கடையும் இருக்குது, அதில் பிஸ்னஸ் பண்ணித்தரோம். அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத மணமகனாக வேணும். திருமணமாகி குழந்தை இருந்தாலும் எனக்கு ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் என்ன சொல்ல வராங்கன்னா இவங்களுடைய அப்பா அம்மாவும் இவங்களோட தான் இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய மணமகனாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு சென்ட் பண்ணி இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. மேலும் இது போன்ற இலவச வரன்களை பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.